ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஃப்ரெண்டோட மனைவி பின்னாடி தட்டிடுறான். அட ஏன் இப்படி பண்ணான்னு பார்த்தா அவனும் அவன் மனைவி இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட வரதுக்கு முன்னாடி வீட்டுல அவன் மனைவி செம்ம காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதை பாக்குற இவனும் ஹே என்னடி இவ்வளவு காசுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு கேட்க, ஹே நான் சம்பாரிச்ச காசுல நான் வாங்கின உனக்கு என்னடான்னு அவங்க பதிலுக்கு கேட்க 2 பேரும் அங்க செம்மையா முட்டிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வீடை டெக்கரேட் பண்றன்ற பேர்ல தேவையில்லாம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த சமயத்துல யாரோ இவனுக்கு விளையாடலாமான்னு மெசேஜ் அனுப்புறாங்க. யாரா அதுன்னு தெரியாம சரி அறக்க பறக்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ மறுபடியும் அவனுக்கு மெசேஜ்ல இப்ப நீ யாரையாச்சும் முட்டாளுன்னு சொன்னா உனக்கு 200 ரூபாய் கிரெடிட் பண்றேன்னு ஒரு மெசேஜ் வருது. அவனும் சும்மா வர காசை ஏன் விடணும்னு அவன் ஃப்ரெண்டு மனைவியா முட்டாளுன்னு விளையாட்டுத்தனமா சொல்ற மாதிரி சொல்றான். சொன்ன மாதிரியே அவனுக்கு 200 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அடுத்த மெசேஜ்ல இன்னும் 3 நிமிஷத்துல உன் ஃப்ரெண்டு மனைவி பின்னாடி தட்டினா உனக்கு 1000 ரூபாய் கிரெடிட் பண்றதா மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா இவன் 200 ரூபாவே உள்ள 1000 ரூபாய் விட்டுருவோமான்ட்டு அவங்கள போய் தட்டிடுறான். செம்ம கடுப்பான அவனோட ஃப்ரெண்ட் அவங்க மனைவியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இப்ப மட்டும் உன் மனைவியை ஸ்பாட்லயே டைவர்ஸ் பண்ணினா உனக்கு 10,000 ரூபாய் கிரெடிட் பண்றேன்னு மெசேஜ் வந்ததை பார்த்து அவன் மனைவி கிட்ட போய் நான் இன்னைக்கே உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிடுறான். ஆனா அவன் சொன்ன உடனே இந்த வாட்டி அவனுக்கு 10,000 ரூபாய் கிரெடிட் ஆகல. இதுக்குதான் கொஞ்சமாச்சு சுய புத்தி இருக்கணும்ன்றது. மத்தவங்க சொல்றதை அப்படியே கேட்க கூடாது.